என்ன டிவிகேன்ஸ் வெற்றி பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் 118 சீட்டு ஜெயிக்கணும் மெஜாரிட்டிக்கு. மெஜாரிட்டி இல்லைன்னா ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சாகணும், வேறு சான்ஸே கிடையாது. யார் சிஎம்னு பிஜேபிக்காரன் தான் முடிவு பண்ணுவான். ஸோ வெற்றிகரமாக பிஜேபியை உள்ளே கொண்டு வந்த விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா இந்த பிஜேபிக்காரன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். விஜய்க்கு ஓட்டு போட்டு எல்லோரும் பார்க்க போகிறீங்க. மற்ற ஸ்டேட்ஸில் வேடிக்கை மட்டும் பார்த்தோம், இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெற்றிக்கு மூலம் வாழ்த்துக்கள். உங்கள் அண்ணன் இப்போ மக்கள் நம்பிக்கை தான் பார்த்தாரு, துரோகத்தை இன்னும் பார்க்கலையே. இனிமேல் பார்ப்பார் துரோகத்தை. 80 கோடிக்கும் 100 கோடிக்கும் வேலை போகிறதுக்கு ரெடியாக இருக்க எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி மாற்றுக் கட்சியிலேருந்து தான் வந்தாங்க. 50 கோடி ஒரு எம்எல்ஏ, 80 கோடி எம்எல்ஏக்குன்னு பேச்சுவார்த்தை நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 80 கோடி வாங்கிட்டு கட்சி மாறுறாங்களா, இல்லை உங்கள் அண்ணன் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களான்னு பார்ப்போம். விஜய் அவர்களுக்கு துரோகத்தை காமிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நான் முக்கியமாக மெஜாரிட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். விஜய் அவர்கள் மெஜாரிட்டியில் வின் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி வச்சிடக்கூடாது. கூட்டணி பிஜேபி கூட வச்சு அந்த நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது மக்களை. விஜய்க்கு ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா கூட்டணி வச்சாருன்னு. அண்ட் ஆல்சோ கரூர் இஷ்யூ கேஸ் வேறு இருக்குது. அது 6ஆம் தேதி வேறு ஹியரிங் வருது. அந்த கேஸும் முடிவு பண்ணணும் யார் சிஎம்னு. விஜய் அவர்கள் மெஜாரிட்டியோடு வின் பண்ண எல்லோரும் வாழ்த்துவோம். மெஜாரிட்டியோட வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா தயவு செஞ்சு பிஜேபிகிட்ட கொடுத்துறாதண்ணா, இதை உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு பிஜேபியோட கூட்டணி வச்சிடாதண்ணா. உன்னை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கோம், மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடுண்ணா. அவங்களோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டை கொடுத்துறாதண்ணா. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ நியூஸ் வித் பார்த்தி. தேங்க்யூ.